வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 2 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லனை போயிட்டு வில்லி சந்திக்கிறாங்க. வில்லன் சொல்றாரு, என்ன சந்திரா, என்ன பிளான் பண்ணாலும் சரியா ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த ஈஸ்வரிக்கு ஓட்டு போடுறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. நான் இது மாதிரி சித்தப்பா சவால் விட்ட மாதிரி உன் வீட்டுக்கு வந்து வேலைக்காரனா வேலை பாக்குற மாதிரி ஆகிருமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்திரா. இப்ப என்ன பண்றது? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நான் எப்படிங்க உங்களை விட்டு கொடுப்பேன்? அந்த வீட்டுல வந்து உங்களை வேலைக்காரனா வேலை பார்க்க விட்டுருவேனா? நான் எதுக்கு இருக்கேன்? இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. அக்காவை கண்டிப்பா தோற்கடிப்பேன். இதை கேட்டதும் சித்தப்பா சொல்றாரு, மருமகளே, நீ சொல்றது எல்லாமே நல்லாதான் இருக்கு மருமகளே. ஆனா நம்ம ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணும் பொழுது அவன் எப்படியோ கண்டுபிடிச்சு நம்மள தோற்கடிச்சிடறான். ஃபர்ஸ்ட் எப்படியாவது அங்க இருக்கிற ஆண்களை நம்ம பக்கம் திருப்பலாம் அப்படின்னு நினைச்சு எல்லாருக்கும் பாட்டில் வாங்கி கொடுத்தா அதையே ஒரு மைனஸா பயன்படுத்தி அங்க உள்ள பெண்களை எல்லாம் நம்மள வச்சு அடிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பயன்படுத்தி எப்படியாவது ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுலயும் அவன் குறுக்க புகுந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டான். சரி, நல்ல பேர்னாச்சும் வாங்கலாம் அப்படின்னு போனா அந்த இடத்துல அவமான படமும் வச்சுட்டான். இப்ப என்னதான் மருமகளை பண்றது? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் தேவையில்லாம அவகிட்ட சவால் விட்டுட்டோன்னு தோணுது. தேவையில்லாம அவகிட்ட போயிட்டு வம்பு இழுத்துட்டேன். இப்ப நாங்க 2 பேரும் போய் அவங்க வீட்டுல வேலை பாக்குற மாதிரி ஆகிருமோன்னு இப்ப பயமா இருக்கு மருமகளே அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கும் பொழுது அக்காக்காரியோட பிளஸ் என்ன அப்படிங்கறத விட அக்காக்காரியோட மைனஸ் என்ன அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை பயன்படுத்தி தான் இந்த வாட்டி நம்ம அவளை தோற்கடிக்க போறோம். வில்லன் கேக்குறாரு, ஆமா சந்திரா, அவன் உன்னோட அக்கா தானே. அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறத பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். பிடிக்கிற விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண போறது கிடையாது. ஆனா அவளுக்கு பிடிக்காத விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதையே அவளுக்கு எதிரா பயன்படுத்தி அவளை மத்தவங்களுக்கு முன்னாடி தவறானவளா நம்ம போர்ட்ரேட் பண்ணிடலாம். எப்படி? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அததான் நானும் சொல்றேன். அக்காக்காரிக்கு பொதுவாவே ஆம்பளைங்கன்னா சுத்தமாவே பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த டிரைவர் பையன் வீட்டுக்கு வந்த பிறகு அவ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டா. இருந்தாலும் மத்தவங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் அவளுக்கு போகல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கோவில் திருவிழாவுல ஒருத்தன் அவளுக்கு மாலை போட வரும் பொழுது செமைய அடி வாங்கினால. இப்ப அதே விஷயத்த தான் நான் இப்ப பயன்படுத்த போறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட பணத்தை கொடுத்து அவனை போய் நம்ம ஈஸ்வரிக்கு மாலை போட சொல்லுவோம். ஈஸ்வரி கிட்ட மாலை போட போமா, அப்ப ஈஸ்வரி டென்ஷன் ஆகி கண்டிப்பா அவனை அடிப்பான். இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, ஒருவேளை மாலைய வாங்கிக்கிட்டா? அப்ப வில்லி சொல்றாங்க, அதுக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். இதை கேட்டதும் வில்லனும், சரி, இந்த வாட்டி நான் உன்னை நம்புறேன். எப்படியாவது அவளை தோற்கடிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க, கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். அக்காக்காரிய தோற்கடிச்சு 0 அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நம்பர் 1 லெவலுக்கு கொண்டு வந்து அதை அழகு பார்க்கணும். அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லட்சியமே. என் வாழ்க்கையோட லட்சியமே அதுதான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் சித்தாப்பா சொல்றாரு, மருமகளை, இந்த வாட்டி நீ சொன்ன இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அந்த ஈஸ்வரி இந்த பிளான்ல சிக்குவா. இந்த வாட்டி அந்த எதிரியால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே நேரம் வில்லி சொல்றாங்க, சரி, நான் 2 பேரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு 2 பேரும் வராங்க. அவங்க வந்ததும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஈஸ்வரிய பத்தி. அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், எங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப வில்லி சொல்றாங்க, கிட்டத்தட்ட உன்கிட்ட நான் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன். நீ என்ன பண்றியன்னா மாலை வாங்கிட்டு போயிட்டு அந்த ஈஸ்வரிக்கு மாலை போடு. அப்ப அவளோட இடுப்பு பிடிச்சு கிள்ளிரு. இதை கேட்டதும் வில்லன் அதிர்ச்சியாகி, என்ன சந்திரா இப்படி சொல்ற? அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, ஒருவேளை அக்கா வந்துட்டு மனசு மாறிட்டான்னா, ஏன்னா முன்னாடிதான் அவளுக்கு ஆம்பளைங்கன்னா சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா இப்ப சேஞ்ச் ஆகிட்டா என்ன பண்றது? அவதான் அந்த டிரைவர் பையில தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாளே. ஒருவேளை ஆம்பளைங்க மேல உள்ள கோபம் அவளுக்கு குறைஞ்சிட்டு அப்படின்னு இருந்தா என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன்.
இடுப்பு பிடிச்சு கிள்ளிட்டா கண்டிப்பா அவ செம டென்ஷன் ஆகிருவா. அப்ப அவனை அடிப்பா. இதை பயன்படுத்தி நம்ம பெரிய பிரச்சனை ஆக்கிடலாம். என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் அங்க வந்திருக்கிறவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சித்தப்பா சொல்றாரு, இன்னைக்கு நம்ம போட்ட வலையில கண்டிப்பா அந்த ஈஸ்வரி சிக்கிதான் ஆகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி, நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப வந்துட்டு எல்லாரும் வந்து ஈஸ்வரி அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க வந்தாதாம்மா இந்த ஊரு நல்லா இருக்கும், நீங்க தாம்மா பெண்களுக்கு நிறையவே நல்லதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வராங்க கையில மாலையோட. அப்ப ஈஸ்வரி இதை கவனிக்கிறாங்க. சரி, மாலை தான் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப அவர் அங்கேருந்து வந்துட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, மேடம், நீங்க வந்துட்டு இந்த ஊருக்கு கண்டிப்பா பிரசிடண்டா வருவீங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதான் உங்களுக்கு மாலை மரியாதை பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த மாலைய நம்ம ஈஸ்வரியோட கழுத்துல போட போறாங்க. அப்ப டக்குன்னு அவரு ஈஸ்வரியோட இடுப்பு பிடிச்சு கிள்ளிடுறாரு. சோ இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம கோபமாகிறது. டக்குன்னு அவனை ஓங்கி அரைஞ்சி கீழே தள்ளி விடுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அந்த மாலை போடுறவர் கூட வந்திருந்த அவரு சொல்றாரு, என்ன காரியம் பண்ணிட்ட நீ அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இந்த வேலைய பண்ணுவான். அப்ப அவர் சொல்றாரு, நான் என்னமா பண்ண வந்தேன், உனக்கு மாலை தானே போட்டு மரியாதை பண்ண வந்தேன், நீ என்ன இப்படி பண்ற? ஓ, உனக்குதான் ஆம்பளைங்களன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுல்ல, அதனாலதான் மாலை போட வந்து என்ன புடிச்சு தள்ளி விட்டுட்டியா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் பொய் சொல்லாத, நீ என்ன பண்ண வந்த? அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் மாலை போட்டு மரியாதை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன், ஆனா நீ என்ன பிடிச்சு தள்ளி விட்டுட்டியல்ல, பாத்தீங்களா நடக்கிற அநியாயத்தை? இந்த பொம்பளைக்கு ஆம்பளைங்கன்னா சுத்தமாவே பிடிக்காதான், ஆனா ஆம்பளைங்களோட ஓட்டு மட்டும் வேணுமா, ஆம்பளைங்கனாலதானே ஒரு குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு, அப்ப அவளுக்கு இந்த ஆம்பளைங்களோட ஓட்டு மட்டும் வேணாம், பெண்களோட ஓட்டு மட்டும் வேணும் அப்படிங்கிறா. இவ வந்துட்டு சரியான சுயநலக்காரி. இவளோட திமிரும் அகம்பாவத்தையும் நேரடியா நீங்களே பார்த்திருப்பீங்க. மாலை போட வந்த என்ன எப்படி அவமானப்படுத்துறா பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் இவளுக்கு ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதே அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து அவங்க அத்தை கிட்ட, அத்தை என்னத்தாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இவன் மாலை போட்டிருந்தா கண்டிப்பா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் மாப்பிள்ள, ஆனா இவன் வந்துட்டு தப்பா நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்துட்டு யாரையும் அவமானப்படுத்தி பேசவே இல்லை, இவன் நடந்துகிட்ட விதம் சரியில்லை. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அங்க உள்ளவங்களை பார்த்து, இங்க பாருங்க, இது மாதிரி இவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க, இங்க பாரு தம்பி, நீ வந்துட்டு உன் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ, ஆனா அந்த பொம்பளைக்குதான் ஆம்பளைங்கனாலே சுத்தமாவே பிடிக்காதே. ஓ, வீட்லயே நீ வீட்டோட மாப்பிள்ளையா தானே இருக்க, பெரிய மாப்பிள்ளையும் சின்ன மாப்பிள்ளையும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காங்க, இந்த பொம்பளை பரமேஸ்வரி அம்மா கிட்ட இருந்து அவங்க பையனை பிரிச்சு கொண்டு போய் வச்சிருக்கா. இப்படிப்பட்ட மோசமான ஒரு பொம்பளைக்கா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடணும்? நாங்க ஓட்டு போட மாட்டோம் தம்பி, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி டக்குன்னு கார்ல ஏறி வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது கண்டிப்பா அந்த சிவனாண்டியோட பிளானா தான் இருக்கும். அப்ப மயில சொல்றாரு, ஆமா மாப்ள, இப்படி வந்துட்டு குறுக்கு வழியை பயன்படுத்திட்டானே. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அத்தை மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க, இப்ப என்ன பண்றது? அதுக்கு மயில சொல்றாரு, எப்படியாவது நம்ம அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத எப்படியாவது வந்துட்டு நிரூபிக்கணும், ஆம்பளைங்க மேல அத்தைக்கு மரியாதை இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அதே நேரம் அந்த இடத்துக்கு வில்லன் வராரு. வில்லன் வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, என்னப்பா, உன் அத்தை அழுதுகிட்டே ஓடுனத நீ ரொம்ப சந்தோஷமா வேடிக்கை பார்த்திருப்ப போல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா? அப்ப அவரை சொல்றாரு, ஆமா, நான் தான் காரணம். இது மாதிரி ஈஸ்வரியோட மைனஸை பயன்படுத்தி எப்படி எந்த ஓட்டுமே அவளுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டானா? ஞாபகம் வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி அப்புறம் உன் பொண்டாட்டியோட தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் 3 டேஸ்ல என் வீட்டுல மரவாசல் செய்யறதுக்கு வந்துதானே ஆகணும், நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த சின்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறதுக்காக நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. நீ வந்துட்டு கெட்டவன், குறுக்கு வழியை பயன்படுத்தி ஜெயிக்கலாம் அப்படின்னு பாக்குற. நீ என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஜெயிக்க போறது எங்க அத்தை தான்.
இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே, எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஓட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு, உன் அத்தை தோக்க தான் போறா அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு டென்ஷனா அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வந்ததோட சரியான கோவத்துல அந்த சேர்ல உட்காடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த வில்லி வராங்க. வில்லி வந்துட்டு அவங்க அக்காவை பார்த்துட்டு, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு போல அப்படின்னு அவங்க அக்காவை பார்த்து, என்னாச்சுக்கா, ஏன் இவ்வளவு கோவமா வந்து உட்கார்ற? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு இந்த தேர்தலும் வேணாம், எதுவும் வேணாம். அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன் குடும்பத்தை மட்டும் பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு அப்பவே சொன்னேன். இப்ப நீ இந்த தேர்தல்ல கலந்துகிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டேன். ஆனா நீ இப்ப கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப வந்துட்டு உட்கார்ந்துருக்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, அங்க எனக்கு எதிரா பல சதி நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா, இந்த அரசியலை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இப்ப கூட ஒன்னும் நேரம் ஆகல, நீ இந்த தேர்தல்ல கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்துரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என் தங்கச்சி சொன்னதை நான் அப்படியே கேட்டு இருந்திருக்கணும், தேவையில்லாம இப்படி பண்ணது என்னோட தப்புதான். அப்பதான் ரேவதி வந்துட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு அப்படி, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி நடந்தது எல்லாம் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, அம்மா, உங்க மேல இப்படி அவாண்டமா ஒரு பழிய போட்டு இப்படி பண்ணிருக்காங்க, நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த இடத்துல எதிர்த்து நின்றுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அங்க அமைதியா இருந்துட்டு இங்க வந்து சத்தம் போடுறது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல உங்க மேல கை வச்சவனை அவனை கண்டிப்பா அந்த இடத்துலயே அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி இருக்கணும்ல. நீங்க இப்படி பயந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறது தப்பு. இதே மாதிரி எத்தனை பேருக்கோ எத்தனை தடவையோ பிரச்சனை வந்திருக்கோம், அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தான் அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பயந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதே நேரம் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நான் கலந்துக்கல, என்னை விட்டுருங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நீங்க இப்ப கலந்துக்கலன்னு சொல்றீங்களே, இது அந்த சிவனாண்டிக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க அவனுக்கு பயந்து இதுல கலந்துக்க வேணாம் அப்படின்னு நீங்க அவனுக்கு பயந்து ஒதுங்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அத்தை, இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி உங்களுக்கே தெரியலையா? அவன் ஆல் செட் பண்ணி உங்களை எப்படியாவது வந்துட்டு பயமுறுத்தணும், உங்களை எப்படியாவது அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். அதே மாதிரி நீங்க வந்துட்டு கலந்துக்க முடியாதுன்னு சொல்றது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அவன் நினைச்சது நிறைவேறிடுச்சுன்னு அப்படின்னு. அத்தை, ஒருவேளை அவன் மட்டும் இந்த ஊருக்கு தலைவனா வந்தான்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பா இந்த கிராம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீயும் இந்த ஊர் மக்களுக்கு நிறையவே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, அது எதையுமே அவன் செய்ய விட மாட்டான். அவன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு எதிரியா வந்து நிற்பான். கடைசி வரைக்கும் அவன் கூட எதிரியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த 3 days தேர்தலுக்காக கஷ்டப்படுங்க. நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா மக்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். இது கேட்டதும் வில்லி டக்குன்னு, இங்க பாரு, நீ தேவையில்லாம அக்கா கிட்ட கண்டதையும் சொல்லி அக்கா மனசை கலைச்சி விடுறதுக்கு பாக்குற. அக்கா அவன் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக நீ கேட்டுக்கிட்டு மறுபடியும் போகாத. இந்த தேர்தலே உனக்கு வேண்டாம். இப்படி பண்ணவன் மறுபடியும் வேற ஏதாவது ட்ரை பண்ணி உன்னை அவமானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணா நீ என்ன பண்ணுவ? வேணாங்க்கா, விட்டுரு அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, இதே மாதிரி அம்மாவை எப்ப பார்த்தாலும் டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அம்மாவுக்கு எந்த விதத்திலயும் நீங்க சப்போர்ட்டா பேசவே மாட்டேங்கிறீங்க. இதே மாதிரி அம்மா கிட்ட நீ தோத்துருவன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சித்தி அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடக்குமோ அதுதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. அக்கா, நீ தயவு செஞ்சு இந்த போட்டியில கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈஸ்வரி இந்த போட்டியில ஜெயிப்பாங்களா? அந்த வில்லனும் அந்த சித்தப்பாவும் சேர்ந்து ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து வேலை பார்ப்பாங்களா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ வேறு ஏதாவது கதைகள் பற்றின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம்.
ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம்.